அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவர்களுடைய வேட்பாளரை, அவர் கட்சியினுடைய வேட்பாளரை, சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவரை நிறுத்த வேண்டும் என்று நான் அவரை தொடர்பு கொண்டதாக சொல்லியிருக்கிறார். அவருடன் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த ஒரு 25 தினங்களுக்கு முன்பு அவரை தொடர்பு கொண்டது உண்மை. ஆனால் அதற்கும் இந்த வேட்பாளருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், என்னை தொடர்பு கொண்டார், நான் கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லி நான் அவருடன் பேசவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் எதற்காக பேசுகிறேன் என்பதை அவரே யூகித்துக் கொண்டுதான் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு பல்வேறு காலகட்டத்தில் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களையும் அமைச்சர்களையும் சந்திப்பதற்காக அவருடன் இருக்கக்கூடிய பல பேர், யார் என்று பெயர் சொல்ல முடியும், இடம் சொல்ல முடியும், எல்லாவற்றையும் அவரை போல நாகரிகமற்றவனாக நான் இருந்தால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல அவர் விருப்பப்பட்டார்னா நான் சொல்ல தயார். எங்கெங்கே விமானத்தில் வருகின்றேன் என்று சொன்னார்கள், எங்க கார்ல வந்து பெங்களூர்ல சந்திக்க முடியுமா என்று கேட்டது, யார் யார் வந்து சந்தித்திருக்கின்றார்கள், இதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாங்கள் வெளியிட்டோம் என்று சொன்னால், இவர் ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது பொய் என்பதை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துவிட்டு அந்த முயற்சி பலிக்கவில்லை. தலைவர்கள் இவரை யாருன்னே தெரியாத தலைவர்கள், எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்ல போனார். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதற்கு பிறகுதான் இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, ஏதோ சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரை போலவும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானவரை போலவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சிகளிலே தோல்வி ஏற்பட்டதற்கு பிறகு அவர் இந்த மாதிரியான ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரியை பொறுத்தளவில் வேட்பாளரை வாபஸ் பெற செய்ய வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஏன்னு சொன்னா, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே 40,000 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்களை கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலும், அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், அத்தனை மக்களும் வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சிறுபான்மை வேட்பாளரை போட வேண்டும் என்று நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மையினரும் கூட இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, அவர் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளரும் கூட சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தான். எனவே இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. நான் எதற்காக போன் செய்தேன் என்று கேட்காமல் சிறுபான்மையினர் நிறுத்துவதற்காக போன் செய்தார் என்று சொல்வது என்பது ஒரு அரசியல்